அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அன்பார்ந்த உறவுகளை 2 நாள் எங்களை நாயாப்பேயாக அலைய வச்சுது ஒரு சம்பவம். முக்கியமாக இது வந்து டிரைவர்களுக்கான பதிவு. 4 நம்பர் ரோடு 50வது ரிங் ரோடில் இருந்து 4 நம்பர் ரோடு போக முடியாது. அதாவது மலிக் ஃபைசால் 50ஆம் நம்பர் ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா 4 நம்பர் ரோட்டுக்கு போக முடியாது, ஃபுல்லாக ரோடு செய்கிறாங்க. அது ஒன்று. அடுத்தது 5ஆம் நம்பர் ரோட்டில் போகிறீங்க தானே, 5ஆம் நம்பர் ரோட்டில் போயிட்டு 50ஆம் நம்பர் ரோட்டில் குவைட் சிட்டி பக்கம் போக முடியாது. 50ஆம் நம்பர் ரோட்டில் 5ஆம் நம்பர் ரோட்டில் போய் சரியா தாயிர் ஹாமிஸ் 5ஆம் நம்பர் ரோடு 5வது ரிங் ரோட்டில் போயிட்டு நீங்கள் 50வது ரிங் ரோட்டுக்கு எடுப்பீங்க. 40, 30, 50ன்னு இருக்கு இல்லையா, அதில் 50வது ரிங் ரோடு மலிக் ஃபைசால், அதில் வந்து குவைட் சிட்டி பக்கம் போகிறதுக்கான ரூட்டு மூடி இருக்குது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு விஷயமாக ஷோய்க் பக்கம் போகிறதுக்கு ஒரு 4ஆம் நம்பர் ரோட்டில் போனால் தான் அது போகலாம். அல்லது 50ஆம் நம்பர் ரோட்டில் 5ஆம் நம்பரில் போய் 50ல் ஏறியும் போகலாம். அப்படி ஒரு ரூட்டு போகலாம்னு நினச்சி தான் கடைசியாக 2 நாள் எங்களை இழுத்தடிச்சிச்சு. அந்த ஒரு நாள் நாங்கள் போய் மாட்டினது. 50ஆம் நம்பரில் போனால் அந்த ரோட்டில் 4ஆம் நம்பரில் ஏற முடியாது. முன்னாடி போய் 3ஆம் நம்பரில் போய் தான் போக வரும். அதே மாதிரி யர்மோக் பக்கம் போகிறதுக்குரிய ரூட்டு ஃபுல்லாகவே கேன்சல் 4ஆம் நம்பரில். அதே மாதிரி இந்த பக்கம் 5ஆம் நம்பர் ரோட்டில் போனாலும் 50வது ரிங் ரோட்டில் ஏறி அதில் வந்து நீங்கள் குவைட் சிட்டி பக்கம் போக முடியாது. அந்த ரோடும் ஃபுல்லாக மூடி இருக்குது. இன்னொரு அவேர்னஸுக்கான ஒரு பதிவு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் அதில் வீடியோ விஷுவலை போடுறேன். இப்போ நீங்கள் 5ஆம் நம்பர் ரோடுக்கு 40ஆம் நம்பர் ரோட்டில் இருந்து போகிறீங்க தானே, மலிக் ஃபஹத் 40ஆம் நம்பர் 40வது ரிங் ரோட்டில் இருந்து 5வது ரிங் ரோட்டுக்கு போவீங்க. அவென்யூஸ் அந்த பக்கமெல்லாம் போகிறதுக்கு 5வது ரிங் ரோட்டில் போவீங்க. போகும்போது இப்போ சுர்ரா பக்கம் போகிறதுக்குன்னு ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த பக்கத்தால் சுர்ரா பக்கம் நேராக போனீங்கன்னா சுர்ரா பக்கம் போகலாம். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட், அதாவது 5வது ரிங் ரோட்டுக்கான எக்ஸிட் இருக்குது, ஹைவேக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான எக்ஸிட். அந்த எக்ஸிட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த பாலத்துக்கு கீழால் போக வேண்டி வரும். ஆனால் பாலத்துக்கு கீழே சில நேரங்களில் டிராஃபிக் ஆகுது, பெரிய டிராஃபிக் இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரம் அந்த பாலம். நீங்கள் இப்போ இந்த சுர்ரா பக்கம் போகிற எக்ஸிட் இருக்குது தானே, சுர்ரா பக்கம் போகிற எக்ஸிட்லேயே நேராக போனீங்கன்னா அப்படியோ ஜுனூப் சுர்ரா அந்த சித்திக் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கான ரோடு வரும். இந்த பக்கம் சுர்ராவுக்கு போகிறதுக்கான எக்ஸிட் வரும். நேராக பார்த்தீங்கன்னா அந்த கைரவான் குர்துபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. நேராகவே போங்க. இந்த பக்கம் சித்திக் பக்கமும் போகாதீங்க, அந்த பக்கம் சுர்ரா பக்கமும் போகாதீங்க. அதே சைடுலேயே சுர்ரா பக்கம் வர அந்த சைடில் அப்படியே நேராக போனீங்கன்னாலே பாலத்துக்கு மேலால் சைடால் அந்த ரோடு வருது. பாலத்துக்கு கீழே டிராஃபிக்கில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த வீடியோ கடைசியில் போடுறேன் பாருங்கள். 40வது ரிங்லேருந்து அப்படியே போய் நேராக போய் நீங்கள் சுர்ரா பக்கமே நேராக போங்க. எக்ஸிட் எடுக்காதீங்க 5வது ரிங் ரோட்டுக்கு. அதுலேயே நேராக போனீங்கன்னாலே மேலே பாலத்துக்கு மேலாலேயே உங்களுக்கு அந்த பாலத்தை கடந்து 50வது ரிங் ரோட்டுக்கு கிட்ட குருத்துபா எக்ஸிட் என்ட்ரன்ஸு கிட்ட வந்து உங்களால் உள்ளே போக முடியும். 5வது ரிங் ரோட்டை மர்ஜ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ உங்களுக்கு இந்த பாலத்துக்கு அடியில் நின்று டிராஃபிக்கில் மாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அதையும் டிரைவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 4வது ரிங் ரோடு மிகப்பெரிய இன்றைக்கி நியூஸ்லேயே வந்திருக்கு. அந்த நியூஸ் கிளிப்பை நான் முன்னாடி அட்டாச் பண்ணுறேன். அரப் டைம்ஸில் போட்டிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம் உருவாக்கி இருக்குது. அதனால் தயவு செய்து கவனம். 5வது ரிங் ரோடை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாலத்துக்கு அடியால் போகிறது 2 சைட்லேயும் மேலாலேயே போகிறதுக்கு சைடில் அந்த பக்கம் வந்தீங்கன்னாலும் சித்திக் பக்கம், இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுர்ரா பக்கம் மேலாலேயே போக முடியும். நேராக வந்து நீங்கள் எக்ஸிட் எடுத்துக்கொள்ளலாம். முன்னாடியே வரக்கூடிய எக்ஸிட் எடுத்து பாலத்துக்கு அடியில் போகணுன்னு நினச்சிங்கன்னா பாலத்துக்கு அடியில் சில நேரங்களில் டிராஃபிக்கில் மாட்டிக்குவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.